தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நிகழ்கிற போதெல்லாம் பெரிய கட்சிகள், குறிப்பாக திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் விலகி நின்று வேடிக்கை பார்க்கிற ஒரு அவலம் தொடர்கிறது. அதற்கு அவர்கள் சாதியவாத சக்திகளை பகைத்து கொள்ளக்கூடாது என்று அஞ்சுவது காரணமாக இருக்கலாம், அல்லது தலித் மக்களை ஒரு பொருட்டாக மதிக்க அவர்கள் இன்னும் தயாராகவில்லை என்பது காரணமாக இருக்கலாம். சுப்பிரமணிய சாமி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு, தேமுதிக, பாஜக, திமுக வந்து ஒரு கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லி. இது மக்கள் நல கூட்டணி சார்பாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் ஸ்டாலினை வந்து முன்னிறுத்தி சொல்கிறார், முதல்வர் வேட்பாளராக அறிவித்தால் நான் உதவி செய்வேன்னு சொல்கிறாரு. திமுக தலைவர் அவர் இந்து எதிர்ப்புவாதி, அதனால் ஸ்டாலினை முன்னிறுத்தணும்னு சொல்கிறாரு. இது எப்படி பார்க்க? சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் அவ்வப்போது தாம் இருப்பதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பவர். நானும் இருக்கிறேன், உயிரோடு தான் இருக்கிறேன் என்று அவ்வப்போது நினைவுபடுத்தக்கூடியவர். திராவிட முன்னேற்றக் கழகத்திற்குள்ளேயே குழப்பத்தை உருவாக்குவதற்கு அவர் முயற்சிக்கிறார். அதேபோல திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையில் ஒரு நட்பு வளர்ந்துவிடக்கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்று கூட அவர் நினைத்திருக்கலாம். அவருடைய விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் அது தமிழக அரசியலில் ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சி. நண்பர் விஜயகாந்த் அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு பாழுங்கிணற்றில் இறங்க மாட்டார் என்று மக்கள் நல கூட்டணி நம்புகிறது. மற்றும் தேமுதிகவுக்கு வந்து மக்கள் நல கூட்டணி அழைப்பு விட்டது. இதுவரையும் அவர்களிடமிருந்து ஏதாவது சமிக்கைகள் வந்திருக்கிறதா? சாதகமான சமிக்கைகள்? வெளிப்படையான அழைப்பு தேமுதிகவிற்கும் தமிழ் மாநில காங்கிரசுக்கும் விடுக்கப்பட்டது. நேரிலே சந்தித்தும் அழைப்பு விடுத்தோம். அவர்களிடமிருந்து நல்ல பதில் வரும் என்று காத்திருக்கிறோம். ஊழலை ஒழிக்க, மதுவில்லாத ஒரு தமிழகத்தை கட்டமைக்க கட்டாயம் மக்கள் நல கூட்டணியோடு நண்பர் விஜயகாந்த் அவர்களும் திரு ஜி.கே. வாசன் அவர்களும் கைகோர்ப்பார்கள் என்கிற நம்பிக்கை விடுதலை சிறுத்தைகளுக்கும் மக்கள் நல கூட்டணிக்கும் உள்ளது.